Next, fourth vibration, next sum என்னங்கறத பார்க்கலாம். A body of mass 20 kg is suspended from the helical spring which deflects 15 mm under the load அப்படினு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி calculate the free vibrations கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் verify, so இதான் ரொம்ப முக்கியம், verify that the viscous damping forces amounting to approximately 1000 Newton at the speed of 1 meter by second is just sufficient to make the motion aperiodic அப்படினா கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படினா, சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படினா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா critical damping ஓட கம்பேர் பண்ணி ஒரு C வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சோ critical damping ஓட கம்பேர் பண்ணி ஒரு C வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா அந்த C வேல்யூவும் இந்த C வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா அப்படினு பார்ப்போம். இப்போ வந்து 1000 இருக்கு அப்படினா அது 1020, 1025, 1050 அந்த மாதிரி வந்துச்சுனா ஒரு நியரரா வேல்யூ இருக்கு. சோ ஃபைனலா எடுத்து அந்த ஆன்சரோட சேர்த்து is just sufficient to make the motion aperiodic அப்படினு எழுதணும். சோ அதான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்க அப்படினா x max வேல்யூ கேக்குறாங்க. x max ஓட ஃபார்முலா என்ன? x max is equal to f by s divided by root of c squared omega squared divided by s squared plus 1 minus omega squared divided by omega n squared the whole squared. So இதுல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இன்னொரு வேல்யூ இருக்கும், x max ஓட ஃபார்முலா இருக்கும். சோ அதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கிறத விட நமக்கு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றது தான் பெஸ்ட். ஏன் அப்படினா திடீர்னு இதுல வந்து ஒமேகா is equal to omega n அப்படினா என்ன வேல்யூன்னு கேட்பாங்க, இல்லனா damping is equal to 0 அப்படினா என்னன்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் வந்து क्वेश्चंस கேக்குறப்ப நமக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க மக்கப் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம டெரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதுல ஒவ்வொரு டேட்டாவும் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் f இருக்கான்னு பாருங்க. f இருக்கு, 125 நியூட்டன் இருக்கு. s இருக்கான்னு பாருங்க. s வந்து மாஸும் டிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி c, இந்த c எடுத்து இந்த 1000 சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. நம்ம இங்க அந்த மோஷன் வந்து பீரியாடிக்கா இருக்கிறதுக்கான ஒரு டேம்பிங் கிடைக்குதுல, அதை தான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த ஒமேகா அதே மாதிரி இந்த f இது எல்லாத்துக்குமே வந்து என்ன உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ் ஏன்னா ஹார்மோனிக் ஃபோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் இந்த f இந்த ஒமேகா போடும். ஒமேகா எண்ணுக்கெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒமேகா n is equal to root of s by m ல போடுவோம். இதுக்கு s m மட்டும் இருந்தா போதும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் டேட்டாஸ் கேக்குறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ given data எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் calculate the frequency of free vibrations கேக்குறாங்க. நமக்கு free vibration தான் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அதோட ஃபார்முலா நமக்கு ஈஸியா தெரியும். f1 is equal to 1 by 2 pi root of s by m னு போடுவோம். அப்படி இல்ல அப்படினா 1 by 2 pi root of g by del அப்படினு போடுவோம். நமக்கு இப்ப s நம்ம என்ன கண்டுபிடிக்கல, இந்த வேல்யூல நம்ம போட்டு கண்டுபிடிச்சலாம். f1 is equal to 1 by 2 pi root of g ங்கிறது 9.81 divided by del ங்கிறது 15 கொடுத்திருக்காங்க. 15 into 10 power minus 3. so f1 வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 4.07 ஹெர்ட்ஸ் 4.07 ஹெர்ட்ஸ் அப்படினு கிடைக்கும். இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வென்சியோட வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நமக்கு s கண்டுபிடிச்சிட்டோம். s என்ன கண்டுபிடிக்கல. சோ s கண்டுபிடிக்கிறதுக்கு s by m is equal to g by del. so g by del. so s is equal to g ங்கிறது 9.81, m ங்கிறது 20 divided by del ங்கிறது 15 into 10 power minus 3. so இதோட s எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 13.1 into 10 power 3 Newton by meter அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ எஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த சி வேல்யூ கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். சி பை 2m the whole square is equal to s by m. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம 3 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அண்டர் டேம்பிங், ஓவர் டேம்பிங், அதே மாதிரி கிரிட்டிக்கல் டேம்பிங். கிரிட்டிக்கல் டேம்பிங்காக இருக்கப்ப இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து இது எப்படி இருக்கும், இந்த ரூட்டை இந்த ஸ்கொயர் எடுக்கிறதுக்காக ரூட் ஆன் போத் சைட்ஸ் போடுங்க. சி பை 2m is equal to root of s by m. நம்மளுக்கு root of s by m ங்கிறது omega n ன்னு தெரியும் into 2m. இத இந்த சைடு தள்ளுறோம். c is equal to omega n into 2m. 2m omega n c ன்னு பார்த்துருக்கோம்ல, அதான் c is equal to omega n ஓட வேல்யூ என்ன, omega n ங்கிறது root of s by m. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா. omega n is equal to root of s by m. so s கண்டுபிடிச்சோம், m கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூ into 2 into m. அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c வேல்யூ கிடைச்சிடும். C எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1023. ஸோ 1023 நியூட்டன் பை மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எழுதிட்டு கொஸ்டின்ல உள்ளதை அப்படியே எழுதிங்க. 1023 is at a speed of 1 meter by second is just sufficient to make the motion periodic அப்படிங்கிறத எடுத்து அந்த இடத்துல ஃபைனலாக எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இது
இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த ஃப்ரீ வைப்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இது ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு மேக் த பீரியாடிக் ஏபீரியாடிக்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி அல்டிமேட் மோஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் எக்ஸ் மேக்ஸ் தான் கேட்குறாங்க. ஆம்ப்ளிடியூட்னாலே எக்ஸ் மேக்ஸ். இந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ எக்ஸ் நாட் டிவைடட் பை ஸோ ரூட் ஆஃப் சி ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஒமேகா என் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் நாட்டுங்கிறது எஃப் பை எஸ்ன்னு தெரியும். ஸோ எஃபோட வேல்யூ என்ன? எஃபோட வேல்யூ வந்து 125 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் தெரியுமா? எஃப் இஸ் ஈக்குவல் டு 8 சைக்கிள் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து 2π டிவைடட் பை சரி ஒமேகா டிவைடட் பை 2π அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஒமேகா கண்டுபிடிக்கலாமா? ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி போல நம்ம ஃப்ரீக்வன்சி தான் போட்டுருவோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ ஃப்ரீக்வன்சிங்கிறது 8. ஸோ அதுலேருந்து ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகாங்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 50.3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 50.3 ரேடியன் பர் செகண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது அந்த ஹார்மோனிக் ஃபோர்ஸு அதே மாதிரி நம்மளுக்கு டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்று வந்து அது வந்து ஒமேகாவோட டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா இந்த கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எஃப்ங்கிறது 125 டிவைட் பை எஸ் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி சியோட வேல்யூ 1023. ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா வேல்யூ வந்து 50.3. எஸ் ஸ்கொயர்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 மைனஸ் ஒமேகா தெரியும், ஒமேகா என் ஸ்கொயர் எல்லாத்தையும் தெரியும். ஸோ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.6 mm அப்படின்னு கிடைக்கும். சரி 1.96 mm அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1.96 into 10 power minus 3 கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 1.96 into 10 power minus 3 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல எழுதுறப்ப இன்டூ 10 power 3 போட்டோம்னா கேன்சல் 1.96 mm அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான்